ஹாய்ங்க. ப்ரோக்ராமிங்கில் இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் என்கிட்ட 2 வேரியபிள் இருக்குது. ஸோ அந்த 2 வேரியபிளையும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ தட்ஸ் வை வி ஹேவ் அ ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான். 100 days of பேக் அண்ட் சேனல்ஸில் இன்றைக்கி டே 6 பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் கேட்டு திஸ் வீடியோ. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா a = 10 அண்ட் b = 3 அப்படின்னு 2 வேரியபிள் வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இப்போ நான் அடிஷன் a + b, a - b அண்ட் a × b ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் இந்த கார்ட்டில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுறது இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்க்குலாம் நீங்கள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு 2 வேல்யூஸ் வந்துட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்துட்டு பிரிண்ட் a > b அண்ட் பிரிண்ட் a = b அப்படின்னு நான் 2 வேரியபிள் வந்துட்டு கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு எனக்கு கிரேட்டர் லெஸ் தெனான்னு கம்பேர் பண்ணுறதுக்கு நான் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இது 2 வேல்யூமே சேமாக இருக்கா, 2 வேல்யூமே ஈக்குவலாக இருக்கா நான் செக் பண்ணுறதுக்கு a w = b இந்த மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இப்போ என்னோட ஏஜ் வந்துட்டு கிரேட்டர் தென் 18 ஸோ என்னோட பாஸ்வேர்டு வந்துட்டு ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் தென் 8 இருக்கா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸை கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் x = 5 ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிரிண்ட் x > 3 ஒரு வேல்யூ செக் பண்ணுறேன் அண்ட் x <10 அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்துட்டு நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸை நான் ஒரே இது கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா அந்த லாகின் வேலிடேஷன்ஸ் பண்ணுறது அண்ட் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வேரியபிளுக்கு வந்துட்டு வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ x = 5 ஒரு வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா x + = 3 அப்படின்னு ஒரு கண்டிஷன் எழுதுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா x = x + 3 இதுதான் இதோட கண்டிஷன். இப்போ எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் அசைன் பண்ணியிருக்க 5 கூட எனக்கு +3 ஆட் பண்ண. ஸோ இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் நான் அது கூட வந்துட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணி அசைன் பண்ணணும் மைனஸ் பண்ணி அசைன் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான். ஸோ நீங்கள் வந்து 100 days பேக் அண்ட் டெவலப்மெண்ட் சேனலில் ஒரு பாடம் நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பேக் அண்ட் டே 6 கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.